எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து புரட்டாசி 1ங்க. அதனால காலையிலே வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரே நாளில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு 3 கோயில் உங்களுக்காக எங்களுக்காகவும் சரி அந்த கோயிலெல்லாம் வந்து உங்களுக்காக நான் போய் வீடியோ எடுக்க போகிறேன். அதை நாங்களும் வந்து சாமி கும்பிட்ட மாதிரி ஆச்சு. நீங்களும் வந்து நம்ம சேனலில் வந்து இந்த ஊர்லலாம் இந்த கோயில் நல்லா இருக்குது, இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகலாம். அதே இந்த பக்கம் சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி இதெல்லாம் இருந்தீங்கன்னா அந்த கோயிலெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அந்த கோயில் போயிட்டு ஃபஸ்ட்டு எந்தெந்த கோயில் போய் பார்க்குறோம். ஏன்னா நம்ம இப்போ சொல்ல முடியாது எப்படி ரூட்டு போகிறோம் என்னன்னு எதுவும் தெரியல. எது ஃபஸ்ட்டு வருதோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்க போய் அந்த கோயிலெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி பக்கத்துலேயே இருக்க ரிஷிவந்தியன்ற ஊரில் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ள கோயிலெல்லாம் எப்படி இருக்குன்னு சுற்றி போகலாம். கோயில் நட சாத்திருக்கு இன்னத்துக்கு. அது ஏன் தெரியல, டைம் ஆகல, 9:45 தான் ஆகுது. தண்ணி மேலேருந்து கொட்டுது மழைக்கு. இங்கே பிள்ளையாரும் இருக்கார், சனி பகவானுக்கும் சன்னதி இருக்குது. இங்கே ரொம்ப பழமையான கோயிலுங்க. திருச்செங்கோட்டில் வந்து அர்த்தநாரீஸ்வரர் வந்து உருவமாக இருக்கும், இங்கே வந்து லிங்க வடிவில் இருக்கார் இவர். பாருங்கள் எவ்வளோ பழமையான கோயில் பாருங்கள். கோயிலுடைய தூணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷம் பழமையான கோயில் பாருங்கள். அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது இந்த தூணுங்க, ஒவ்வொரு சிலையும். ஆனால் வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப பாழடைஞ்ச மாதிரி தான் தெரியுது. ஆனால் எவ்வளோ இதுக்காண்டி புதுப்பிச்சு பண்ணாங்கன்னா பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, அவ்வளோ நல்லாயிருக்கு. அதே மாதிரி நாங்கள் வந்ததே டைமோடு தான் வந்தோம் காலையில். ஆனால் அதுக்குள்ளவே எல்லா கோயிலுமே வந்து கேட்டெல்லாம் பூட்டி வச்சுருக்கு. உள்ளே வந்து நம்ம போய் சாமி பார்க்க முடியல, கேட்டுக்கு வெளியே இருந்தால் தான் சாமி பார்க்க முடியுது. ஆனால் இந்த கோயிலும் கொஞ்சம் வந்து யாராவது கண்காணிப்பில் இந்த கோயிலுக்கு வந்து சிறப்பாக கண்டி கொஞ்சம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மரம் வந்து பேர் எங்களுக்கு தெரில, ஆனால் பாலை மரம்னு சொல்கிறாங்க. பாலை மரம் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து எண்ணெய் காய்ச்சத்துக்காக சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மரத்தினுடைய பேர் வந்து நமக்கு தெரியல. இங்கே யாரும் கேட்டாலும் இங்கே வந்து அந்த அளவுக்கு யாரும் இல்லை, கோயில் ஐயர் இல்லை, யாருமே இல்லைன்றதுனால நமக்கு அதை பற்றி விளக்கம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிஷி வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்தது. இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொட்டில் கட்டியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து மஞ்சள் கயிறு, தாலி கயிறு கட்டியிருக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. நம்ம இப்போ வந்து இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஆனால் உள்ளே போயிட்டு திருப்தியாக கும்பிட்றதுக்கு பக்கத்தில் போக முடியல, கேட் போட்டிருந்தது. இப்போ சாமி கும்பிட்டாச்சு. நம்ம அடுத்தது வந்து நம்ம திருக்கோயிலூர் தான் போக போகிறோம், பெருமாள் கோயிலுக்கு. அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஒரு அம்மா வந்து பாலை மரம்னு சொல்லிட்டு போனாங்க. சரி நம்ம கிளம்பலான்னும் போது ஒருத்தர் வந்தார் இந்த கோயிலில் இருக்கிற ஒரு மாதிரி இது. அவர் கேட்டதுக்கு வந்து புன்னை மரம் அப்படின்னு சொன்னார். இந்த கோயிலோட தலைவிரிச்சை வந்து புன்னை மரம்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லாமே வந்து இங்கே கட்டியிருக்காங்க, புன்னை மரம். இப்போ நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம வெளியே போயிட்டு அங்கேருந்து வந்து நம்ம திருக்கோயிலூர் போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருக்கோயிலூரில் உலகளந்த பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். எல்லாம் என்ட்ரன்ஸ் சுற்றிட்டு வந்துட்டு இங்கே முன்னாடி வந்து கோபுரம் பாருங்கள். முன்னே இருக்கிற கோபுரம் வந்து இப்போ தான் வேலை நடந்துனுக்குது. நம்ம இன்னும் பார்க்க வேண்டிய இடம்லாம் இருக்குது, அதெல்லாம் போயிட்டு பார்க்கலாம் வாங்க. தாயார் சன்னதிக்கு போகிற வழியே உள்ளே போய் நம்ம அம்பாவில் போய் பார்க்கலாம் வாங்க. தாயார் சன்னதிக்கு போகிற வழியில் இருக்க ராமானுஜர். திருக்கோயிலூருடைய உலகளந்த பெருமாள் கோயிலும் முன்ன என்ட்ரன்ஸ் இதுதாங்க திருக்கோவிலூர். கோயில் விட்டு வெளியே வந்தோடனே நம்ம ஆதி திருவரங்கம் போகிறோம். அது போகிற வழியில் தாங்க இந்த ஆறு, திருக்கோயிலூர் ஆறு. நம்ம திருக்கோயிலூரில் பார்த்தோம் ஆறு, அதே ஆறு தான் இப்போ இங்கே ஆதி திருவரங்கத்துலேயும் வருது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதுதாங்க ஆதி திருவரங்கம். நாங்கள் போன முறை வந்தப்போ வந்து இது வேலை செய்யலைங்க, வெறும் கொம்பு மட்டும் கட்டி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேலை ரெடி பண்ணி, அதுதான் நெல் களஞ்சியம். அதாவது அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து இருக்கும்போது
சேமிப்பு வைப்பாங்களாம். சிறுதானியங்கள்லாம் வந்து தானியங்கள்லாம் வந்து சேமித்து வச்சு கஷ்டமான காலத்தில் வந்து எடுத்து ஜனங்களுக்கு கொடுப்பாங்களாம். அதுதான் இந்த களஞ்சியம். இப்போ வந்து பூசி வேலை பண்ணின்னுக்குறாங்க. இதெல்லாம் தண்ணி பிடிக்குதா? பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஆதி திருவரங்கம். ஆதி திருவரங்க கோயிலுக்கு வந்துட்டுங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இந்த கோயில் வந்து புதுப்பிச்சுன்னுக்குறாங்க. அதாவது கும்பாபிஷேகம் செய்யறதுக்கு கோயில் எல்லாமே வந்து ஆல்ட்டு பண்ணின்னுக்குறாங்க. கேட்டதுக்கு உள்ளே வந்து பார்க்க முடியாது, மூலஸ்தானம்லாம் வந்து எல்லாம் மூடிட்டு எல்லா சாமியும் வந்து வெளியே ஒரு இடத்துல வச்சு ஸ்ரீ ரங்கநாதர்லேருந்து அம்பாள் எல்லா சாமியும் ஒரே இடத்துல வச்சு அங்கேயே பூஜை பண்ணிட்டாங்க. நாங்கள் போயிட்டு எல்லாம் வந்து சுற்றிட்டு லாஸ்ட்டில் சொன்னாங்க, இல்லைங்க கும்பாபிஷேகம் நடக்க போது கோயிலெல்லாம் மூடியாச்சு, நீங்கள் இங்கே போய் சாமி கும்பிடுங்கன்னா வந்து பார்த்தா எல்லா சாமியும் ஒரே இடத்துல மூலவர் எல்லாமே கோயிலுமே கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அந்த கோயிலில் இருக்க மூலவர்லேருந்து எல்லாம் மூடிடுவாங்க, கொண்டு வந்து வெளியே வச்சுருவாங்க. உற்சவரை கொண்டு வந்து வெளியே வைப்பாங்க. அங்கே தான் எல்லாமே பூஜை நடக்கும். அதுக்கப்புறமா கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் மூலவர் சன்னதியே திறப்பாங்க. ஆமாம், நாங்கள் வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு இங்கே தாங்க சாமி இருக்குது, போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு நல்லா கும்பிட்டு நல்லா திருப்தியாக கும்பிட்டோம். உள்ளே கூட நம்ம வந்து சாமி அந்த அளவுக்கு பார்க்க முடியாது, நல்லா பார்த்து சாமி கும்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போகலாம் அப்படின்னு வந்துட்டோம். இதுதாங்க கோயில். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து ஆஞ்சநேயர் கோயில், நேர் எதிர்க்கு வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. காலையில் ஒரு 9:30 மணிக்கு கிளம்பிட்டு 4:30 மணிக்கு வீடுக்கு வந்துட்டுங்க. 3 கோயில் பார்த்துட்டு புரட்டாசி 1ன்றதுனால மனசுக்கு நிம்மதியாக 3 கோயில் பார்த்தோம். அதில் 2 கோயில் வந்து பெருமாள், 1 வந்து சிவன் கோயில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து ரிஷிவந்தியம் போயிட்டு அங்கே போயிட்டு சிவனை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கோயிலூர் போயிட்டு உலக அளந்த பெருமாள் அவரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு கோயில் நல்லா தரிசனம் கிடச்சிது, நல்லா சாமி கும்பிட்டு அங்கேருந்து வந்து ஆதி திருவரங்கம் போயிட்டு அங்கேயும் போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு அங்கே போய் என்ன உள்ளே போய் மூலஸ்தானத்தெல்லாம் பார்க்க முடியல. கோயில் வந்து பராமரிப்பு நடந்துனுக்குது, கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்களாம். ஆனால் உள்ளே இருக்கிற அத்தனை சிலைங்களும் எடுத்துகிட்டு வந்து ஒரே இடத்துல வச்சு எல்லாரையும் ஒன்றா பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்ரீ ரங்கநாதர் தான் ஆதி திருவரங்கத்தில் இருக்கிறவர். அங்கேயும் போய் பார்த்துட்டு 3 கோயிலை நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு ஒரு பொழுதோடய வீட்டுக்கு வந்துட்டுங்க. நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்குள்ள இன்னும் வந்து பிரியாவும் மாப்பிள்ளையும் இன்னும் வரல. சரி வந்து அவங்களும் டயரில் வராங்க ஊருக்கு போயிட்டு, நாங்களும் டயரில் வந்துருக்குறோம். சாப்பிடவே இல்லை, இடையில் அன்னதானம் எங்கன்னா கோயிலில் கிடைக்குன்னு அன்னதானம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒவ்வொரு கோயில் பார்க்கும்போது டைம் இல்லை. அதனால் வந்து ஒரு ஹெல்த்தியாக ஒரு சூப்பரான உளுந்து கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். அவங்களும் இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சா சுட சுட குடிக்கும் போது உடம்புக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்குல்ல. அதனால் வந்து அருமையான உளுந்து கஞ்சி தான் செய்ய போகிறேன். அந்த உளுந்து கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்து 1 கப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இப்போ ஒரு வேளைக்கு மட்டும் தான் நான் செய்கிறேன், பவுட்ரு பண்ணிலாம் வைக்கலன்றதுனால 1 கப்பு உளுத்தம்பருப்பு, இதே கப்பில் 1/2 கப்பு வந்து பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த உளுந்து பச்சரிசியை நம்ம தனித்தனியாக ரொம்ப வந்து கலர் மாறாமல் அதே மாதிரி பொன் வறுவலாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு பொன் கலரில் வந்து நல்லா வறுத்துக்கணும், ரொம்ப தீஞ்சு போகக்கூடாது. பாருங்கள், நான் ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு எப்படியும் ஒரு 3-4 நிமிஷம் ஆச்சு. கம்மியில் வச்சு பண்ணதுனால ரொம்ப வந்து கலர் இல்லாமல் எப்படி கோல்டன் கலர் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கலர் வரணும், அப்போ தான் ரொம்ப குழப்பாக இருக்காது. நம்ம வந்து உளுந்து கஞ்சி வந்து குடிக்கிறதுக்கு பாயசம் மாதிரியே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். இப்போ பச்சரிசியும் அதே மாதிரி வறுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி வந்து நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரணும். இதை எடுத்துக்கலாம், உளுந்து கூட சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு 7 பாதாம் 2 ஏலக்காய் வச்சுக்கிறேன். இதையும் லைட்டாக வந்து வறுத்துக்கலாம், ரொம்ப நேரம்லாம் இல்லை, கொஞ்சம் சூடு ஏறினா போதும். வறுத்து இது எல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சிக்கணும், அதுக்காக கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். பாருங்கள், ஏலக்காவும் பாதாம் வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறி மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து கஞ்சி செய்யறதுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 லிட்டருங்க. நான் வந்து 1 லிட்டரு தண்ணி வச்சுக்கிறேன் 4 பேருக்கு. தண்ணி வந்து நல்லா காயட்டும். உளுந்து அரிசியெல்லாம் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. ஒரு பக்கம் வந்து தண்ணியும் காஞ்சி நிற்குது. இப்போ நம்ம மிக்சியில் வந்து நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கணும். இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் வந்து கரைச்சிக்கலாம். நம்ம நிறையா தண்ணி வச்சதுனால கட்டி வந்து பட்டுடும். அதனால் வந்து கிண்ணத்தில் கரைச்சி ஊற்றின்னு செஞ்சிங்கன்னா உருண்டை இல்லாமல் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு கூட. நான் ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் வரும், 6 ஸ்பூன் தான் வரும். நான் எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன். நாங்கள் எல்லாருமே வந்து உளுந்து கஞ்சின்னா நல்லா தான் குடிப்போம். அதனால் வந்து எல்லாமே சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் வந்து கலந்துக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், தண்ணியும் நல்லா கொதிக்குது. இப்போ ஸ்டவ் வந்து கம்மி பண்ணிவிட்டு
அந்த கொதிப்பெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் ஊற்றும் போது உருண்டை வந்து கட்டாது. நல்லா கொதித்து நான் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக கம்மியாக வச்சுட்டேன். பருப்பு இந்த மாதிரி கொதிப்பு இல்லாமல் இருக்கணும், உருண்டை கட்டாது. அப்போ தான் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். லைட்டாக அப்படியே நம்ம கூழ் காசும் அதே மாதிரி தான் இதுவும். இப்படி பண்ணும்போது உருண்டை பிடிக்காது. எங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் குடிக்க மாட்டோம். நிறைய பேர் வந்து ஸ்பூன் வச்சுலாம் குடிப்பாங்க. தண்ணியாக இருக்கணும் எங்களுக்கு. அதனால தான் வந்து நான் தண்ணி நிறையா வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லா வந்து நம்ம உளுந்து அரிசிலாம் சேர்த்துருக்கலையே, அதனால் நல்லா வெந்து வரணும். அதனால் வந்து இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஆனால் கரெக்டாக தான் இருக்கும். குடிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு அப்படியே வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நம்ம அரைச்ச உளுந்து பவுட்ரு சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். அந்த தேங்காயும் சேர்த்துடலாம். இப்போவே நான் வெல்லம் வந்து கொஞ்சம் கல் மண்ணெலாம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் வந்து கொதிக்க வச்சு வெல்லத்தை வந்து இதில் வடிகட்டிக்கலாம் அப்படின்றதுனால தேங்காய் வந்து இப்போயே சேர்த்துறேன். தேங்காய் கூட சேர்ந்து வேகும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் இது கொதிக்கிட்டு இன்னொரு பக்கம் வெல்லம் வந்து காய்ச்சிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க. நான் வந்து உளுந்து எடுத்தேன் இல்லையா, அதே கப்பில் ஒரு 3 கப்பு சேர்த்துக்க போகிறேன். இனிப்பு வந்து நாங்கள் அதிகமாகவே சாப்பிடுவோம். நான் வந்து 3 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடையில் வந்து என்னுடைய வீட்டுக்காரர் 3லாம் வேணாம், 2.5 கப்பு போட்டுக்க போதும், இனிப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஜாஸ்தியாக இருந்தால் கஞ்சி வந்து குடிக்க முடியாது அப்படின்ட்டாரு. அதனால் வந்து 2.5 கப்பு சேர்த்துக்கிறேன். கம்மியாக இருந்ததுன்னா இனிப்பு வந்து அதுக்கு வந்து பொறுப்பு வந்து இவர் தாங்க, நான் கிடையாது. கரெக்டா? கம்மியாக இருந்தால் அதுக்கப்புறமா சக்கரை கூட போட்டு ஆற்றி குடிச்சிக்கலாம். இப்போ 2.5 கப்பு நான் வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். உளுந்து கஞ்சிக்கெல்லாம் கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து உளுந்து கஞ்சி தண்ணியாக தான் இருக்குது. அதனால் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இது ஒரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சுத்தமான வெல்லமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட தூள் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு சேர்த்துக்கலாம் கஞ்சிலேயே. இதில் வந்து கொஞ்சம் கருப்பாக நாறு மாதிரிலாம் இருந்ததுங்களா, அதனால் வந்து நம்ம நல்லா கரைச்சி வடிகட்டிட்டா நம்ம குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குன்றதுனால நான் வந்து நல்லா கரைச்சிக்கிறேன். பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம உளுந்து கஞ்சியில் வந்து வடிகட்டிக்கலாம். நல்லா ஒரு 20 நிமிஷம் வந்து நான் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு கஞ்சி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். நல்லா வெந்துட்டுருக்கோம். இப்போ நான் வந்து வெல்லமும் வந்து சேர்த்துட்டேன். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இங்கே உளுந்து கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சுங்க, எப்போ வரும்னு தெரியாது. இந்த உளுந்து கஞ்சி சூடாக குடித்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் வெளியே வந்து உங்களுக்கு வீடியோவை முடிச்சிடறேன். ஆனால் வெளிச்சம் நல்லா தெரியுது. 4 பேருக்கு 4 டம்ளருங்க ஊற்றி எடுத்துக்கின்னு வாசலுக்கு போயிட்டு கொஞ்சம் காத்தோட்டமாக, கரண்ட் இல்லாதனால அங்கேயே உட்காந்து குடிச்சிடுவோம். முன்னாடி வந்து பால்கனி வந்து நல்லாயிருக்கும் பிரியா வீட்டில், அதனால் அங்கே போய் உட்காந்து குடிக்க போகிறோம். ஸ்பூன் வச்சுருக்கிறது எனக்கு. அப்படியா? ஆமாம், எனக்கு பாயாசம் இதெல்லாம் ஸ்பூனில் வச்சு சாப்பிட தான் பிடிக்கும். டம்ளர் உளுந்து கஞ்சி பிரியாவுக்கும் மாப்பிளைக்கு கொடுத்தாச்சு. எப்படி இருக்கு, குடிச்சு பாரு சொல்லு பிரியா. நாங்கள் தான் ஸ்வீட் இருக்கான்னு செக் பண்ணும்போதே சாப்பிட்டு. நல்லா இருக்குது தானே? அவ்வளோதாங்க, இன்றைக்கி காலையிலேருந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஒரு அருமையான உளுந்து கஞ்சி செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து உளுந்து கஞ்சி செஞ்சு பாருங்கள். நான் போட்டிருக்கிற அந்த கோயிலெலாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.